என்னை கேட்டாரு. கேட்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஓப்பனாக பேசுவோம் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தோம்ல. ஆமாம் நீ எப்பயுமே எவ்வளோ பெரிய சவிவாக இருந்தாலும் யூனியனில் கேள்வி கேட்பே. ஆமாம் பாலச்சந்தர் பாரதிஜா நாங்களாம் இருக்கும்போதெல்லாம் கேள்வினா ரமேஷ் கண்ணா தான் தைரியமாக கேட்கறது. எங்கள் ஊரை மிரட்டி விட்டுருவோம்ல. ஆமாம் அது என்னன்னா மனசில் பட்டதை கேட்குறாரு. கவலை அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். இன்னொரு மணி நம்ம மாதிரி நம்ம குரூப்புக்கு அவருக்கு ஒரு பவர் இருந்து இல்லையா, ஆமாம் அது மாதிரி கேட்டேன். நல்ல படம்லாம் எடுப்பீங்க, ஏன் இந்த படம் எடுத்தீங்க? அப்படியா பாக்கியா சார் ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னென்ன சார் முந்தானி முடிச்செல்லாம் பார்த்தேன், மௌனகீதம் பார்த்தேன், அந்த நிலையில் நல்ல சூப்பர் படம்லாம் எடுத்தீங்க, இந்த படத்தில் வந்து தப்பாக இருக்குது. நீங்கள் ஒய்ஃபு வந்து ஒன்று கேரக்டர் சரியில்லைன்னா விட்டுட்டு வேற இடத்துக்கு போகணும். குண்டா இருக்குங்க விட்டுட்டு இன்னொரு இடத்துல சுற்றுற மாதிரி நீ லாஜிக் கம்மியாக இருக்கு. ஒரு ஹீரோவாக இருக்கீங்க, இது வந்து லேடிஸ்க்கு பிடிக்காதுன்னு பாரு. பயந்துட்டாரு. இதை வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா லாஸ் ஆகிடுவோமோ, உங்களுக்கு லேடிஸ் ஆடியன்ஸ் அதிகம், முந்தானி முடிச்செல்லாம் எவ்வளோ நாள் ஓடிச்சு அப்படின்னு. நான் எனக்கு என்ன கவலை. அப்புறம் அப்படி பார்த்துட்டு சரி சரி இன்னும் சொல்லு அப்படின்றாரு. பின்னாடி இருக்கிறவங்களாம் முறைக்கிறாங்க. எல்லாம் சினிமாவில் பெரிய ஆளுங்க எல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு கலைஞர் சார் அவங்க இந்த நிறைய எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க.